Hi friends, வணக்கம். இது Teeztotaller. ஸோ இன்னைக்கு வீடியோவில் ஃபியூசிங் பண்ணுறது. ஸோ ஃபியூசிங்கிறது என்னென்னா ஒரு பிரிண்ட் அது வந்து ஸ்க்ரீனாக இருக்கட்டும் இல்லைனா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எதுவாக இருந்தாலுமே ஃபைனலாக வந்து ஒரு ஃபியூசிங் பண்ணுவாங்க. எதுக்காக அந்த ஃபியூசிங்னா அந்த இங்க் ஃப்ளாகன் ஆகிறதுக்காக. ஸோ ஸ்க்ரீன் பிரிண்டிங் மஸ்ட் வீ கேன் டூ ஹீட் ப்ரெஸ். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 seconds இருக்கும். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்யூரிங் பண்ணுவோம் கன்னில். ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரிண்டோட டியூரபிலிட்டிக்காக ஹீட் ப்ரெஸ் பண்ணுவோம். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அதோட அவுட்புட் வந்து 2 விதமாக பண்ணலாம். கிளாஸ் ஃபியூசிங் பண்ணலாம், இல்லைனா மேட் ஃபியூசிங். இந்த 2 ஃபியூசிங் பேப்பர் வச்சு ஃபியூஸ் பண்ணுவாங்க. இந்த ஃபியூசிங் என்ன ஆகும்னா இதோட அவுட்புட் வந்து கிளாஸி எஃபெக்ட் இல்லைனா மேட் எஃபெக்ட்ல கிடைக்கும். அண்ட் இதோட பிரிண்ட்டுமே வந்து டியூரபிலிட்டி நல்லா வந்து ஸ்டிக்கே ஆகும். அதுக்காக தான் இந்த ஃபியூசிங் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபியூசிங் பண்ணுறது எப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கஸ்டமைஸ்டு டிஷர்ட் ரிக்வயர்மெண்ட் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷன் என்னோட நம்பர் இதை ரீச் அவுட் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேப்பர் யூஸ் பண்ணலாம். ஒன்று கிளாஸ் ஃபினிஷிங், இது வந்து கிளாஸ் அந்த ஃபார்மேட்டில் இருக்கும், அந்த ஒரு கிளாஸ் மாதிரி இருக்கும். இது வந்து மேட் ஃபினிஷிங், மேட் ஃபியூசிங் பேப்பர் இது. ஸோ நார்மல் பேப்பர் மாதிரி இருக்கும். ஸோ இந்த 2ஓட அவுட்புட்டு தான் வந்து நம்மளோட ஸ்க்ரீன் பிரிண்டிங்கோட ஃபைனல் ஃபியூசிங். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 செகண்ட் 150 டிகிரி செல்சியஸில் ஹீட் ப்ரெஸ்ஸிங் பண்ணால் போதும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அவுட்புட் தான். இது எதுக்காக இந்த ஃபியூசிங் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அந்த இங்கு டைட்டன் ஆகும் அண்ட் அதோட டியூரபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். சரிங்களா? ஸோ கிளாஸி ஃபினிஷிங் அண்ட் மேட் ஃபினிஷிங் 2ஓட அவுட்புட் டிஃப்ரெண்ட் மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இந்த ஃபினிஷிங் பண்ணாங்க. ஸோ எல்லா ஸ்க்ரீன் பிரிண்டுமே ஃபைனலாக ஃபியூசிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் டியூரபிலிட்டி. ஸோ டியூரபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகணும்னா கண்டிப்பாக ஃபியூசிங் பண்ணணும். சரிங்களா? ஸோ 155 டிகிரிஸ் வச்சுருக்கேன், 10 seconds. ஃபஸ்ட்டு ஒரு நான் ஏற்கனவே பிரிண்ட் பண்ண ஹூடி. ஸோ இதில் மேட் ஃபினிஷிங் பண்ணுறேன். ஸோ மேட் ஃபினிஷிங் பெருசாக டிஃப்ரெண்ட் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி பிளாஸ்டிக் லிங்கே பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷிங் மாதிரி தான் இருக்கும். ஸோ மேட் ஃபினிஷிங்கோட ஃபியூசிங் வந்து பெருசாக டிஃப்ரெண்ட் கிடையாது. இப்போ மேட் ஃபியூசிங் பண்ணுறேன். ஸோ வச்சு 10 seconds ப்ரெஸ் பண்ணேன். ஸோ எல்லா ஸ்க்ரீன் பிரிண்ட்டுமே ஃபைனல் ஃபியூசிங் பண்ணணும். ஸோ ஃபியூசிங் பண்ணால் மட்டும்தான் இந்த இங்கோட டியூரபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? ஸோ முடிஞ்சிச்சு. இதோட ஃபினிஷிங் தான் இது. ஸோ நார்மலாக ஏற்கனவே இந்த மாதிரி தான் இருக்கும். இது மேட் ஃபினிஷிங்னால பெருசாக டிஃப்ரெண்ட் தெரியாது, பட் நல்லாயிருக்கும். அவுட்புட் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து டோனல் எஃபெக்ட் வர பிரிண்ட்டு. இப்போது கிளாஸ் ஃபினிஷிங் போகிறேன். ஸோ கிளாஸ் ஃபினிஷிங் கண்டிப்பாக வந்து டிஃப்ரெண்ட் தெரியும். அதாவது வீடியோஸில் அந்தளவுக்கு பெருசாக டிஃப்ரெண்ட் தெரியுமா தெரியல, பட் லைவாக பார்க்கும்போது கண்டிப்பாக அதுக்கு 2க்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட் வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ பேப்பரோட கிளாஸி சைடை தான் வந்து ஃபியூசிங்கில் வைக்கணும். ஸோ வச்சுட்டு 10 seconds. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங், ஒரு பிரிண்டோட ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூசிங்கோட தான் எண்ட் ஆகுது. ஒரு ஸ்க்ரீன் பிரிண்டிங்கோட எண்டு ஒர்க் பார்த்தீங்கன்னா ஃபியூசிங் தான். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து கிளாஸ் ஃபினிஷிங் ஆகிருக்கும். அந்த கிளிட்டரிங் தெரியுது பாருங்கள், அந்த இங்க்கு மேலே அந்த கிளிட்டரிங் தெரியும். ஸோ இன்னுமே பார்த்தீங்கன்னா அந்த லைட் வெளிச்சதுக்கு அந்த கிளிட்டரிங் வந்து தெரியும். எல்லாமே பார்த்தீங்கன்னா அதோட இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸி எஃபெக்ட் தெரியுது பார்த்தீங்கன்னா. ஸோ இதுதான், இது வந்து மேட் ஃபினிஷிங்கில் தெரியாது, மேட் ஃபியூசிங்கில் அந்த அளவுக்கு தெரியாது. கிளாஸி எஃபெக்ட் வேறு, மேட் எஃபெக்ட் வேறு. சரிங்களா? ஸோ இந்த ஃபியூசிங் தான் வந்து ஃபைனல் ப்ராடக்ட். இப்போ இந்த க்ரீனோட கிளாஸி போகிறோம் பாருங்க. இப்போ இதோட இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட் மாதிரி இருக்குது, ஜென்ரலாக பிரிண்ட் பண்ணது. இப்போ இதோட கிளாஸ் ஃபினிஷிங் முடிஞ்சோன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும், அதோட அவுட்புட் வந்து கிளியராக தெரியும். ஸோ வச்சுட்டு கிளாஸ் பேப்பர் வச்சு ஃபியூசிங் பண்ணணும். ஸோ கிளாஸி சைடு தான் வச்சு பண்ணணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். போட்டுட்டு ஒரு 10 seconds. ஸோ இப்போ இதோட கிளாஸ் ஃபினிஷிங். ஸோ டிஃப்ரெண்ட் தெரியுது. முன்னாடி இதோட நார்மல் ஃபினிஷிங், அதாவது ஃபியூசிங்க்கு முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ இதை விசிபிளாக லைவாக பார்க்கும்போது அந்த டிஃப்ரெண்ட் தெரியும், அந்த கிளிட்டரிங் வந்து தெரியும். ஓகே, இங்கே இது இந்த ப்ளூலெலாம் பாருங்கள், நல்லா அந்த கிளிட்டரிங் எஃபெக்ட் தெரியுது பார்த்தீங்கன்னா. ஸோ இதுதான் கிளாஸ் ஃபினிஷிங். ஸோ மேட்டில் இந்த மாதிரி ஃபினிஷிங் வராது.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் நிறைய இது வந்து கிளைண்ட்ஸ் எதுவும் கேட்க மாட்டாங்க ஸ்பெசிஃபிக்காக. பட் நம்ம கொடுக்குறது நம்மளுக்கே தெரியும் எந்தெந்த பிரிண்ட். இப்போ ஒரு சில இதெல்லாம் பிராண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸி கொடுக்க மாட்டேன். ஸோ அவங்களுக்குலாம் லோகோஸ் வந்து மேட் ஃபினிஷிங் கொடுப்பேன். நல்லா ஒரு பார்க்குறதுக்கு அது ஒரு மாதிரி லுக்கில் இருக்கும். ஸோ நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கிளாஸி ஃபினிஷிங் கொடுக்கும்போது நல்லா இதுவாக இருக்கும். ஃபுல் இமேஜ் வீடியோ, அதாவது A3 சைஸஸ் அந்த மாதிரிலாம் பண்ணும்போது கிளாஸி கொடுத்தா அது ஒரு டிஃப்ரெண்ட் இதுவாக இருக்கும். ஸோ எல்லா ஜாபுக்குமே வந்து எல்லா டிஷர்ட்டோட பிரிண்ட்டுமே ஃபியூசிங் வந்து கண்டிப்பாக பண்ணோம். நான் மோஸ்ட்லி மேட் ஃபினிஷிங் பண்ணிடுவேன். ஸோ கிளாஸி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேர் தான். ஏன்னா அது ஒரு மாதிரி அந்த கிளாஸி எஃபெக்டில் இருக்கும். ஸோ மேட் வந்து நார்மலாக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா வைப்ரண்ட்டாக இருக்கும். பட் அந்தளவு கிளாஸி எஃபெக்ட் இருக்காது. இந்த பிளாக்லாம் வந்து தெரியுது. ஸோ இதுதான் இந்த கிளாஸி அண்ட் மேட் ஃபியூசிங் பேப்பரோட இம்பார்ட்டன்ஸ் அண்ட் ஃபியூசிங்ஸ். ஃபைனல் ஃபியூசிங் இதுதான். ஸோ இந்த ஃபியூசிங் பண்ணி முடிஞ்சோன்னா நம்ம ஃபோல்டிங், அதாவது நம்ம டிஷர்ட்டோட ஸ்டாண்டர்ட் ஃபோல்டிங் பண்ணி டெலிவரிக்கு டிஸ்பேச் பண்ணிடலாம். சரிங்களா? ஃபைனல் இது எதுக்காகனா இந்த இங்கை ஃப்ளாட்டன் பண்ணுறது தான் இதோட பேஸ் ஒர்க். அதுதான் ஒரு இங்கை நம்ம பிரிண்ட் ஸ்கியூச்சில் பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டான அன்இவன் பிரிண்ட் ஸ்பேஸ் இருக்கும். அந்த இதுக்காக இது பண்ணுவோம். சரிங்களா? இன்னைக்கு வீடியோவில் ஃபியூசிங் பேப்பரில் எப்படி ஒரு பிரிண்ட் முடிஞ்சோட ஸ்க்ரீனை எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீனோட ஃபைனல் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஃபியூசிங் தான். இந்த ஃபியூசிங் என்ன ஆகும்னா இங்க் வந்து நம்ம ஸ்கியூச் பண்ணும்போது அன்இவனாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா நம்மளோட புஷ் பண்ணுறது தான் நம்மளோட ஸ்ட்ரென்த் வச்சு தான். அப்போது இது என்ன ஆகும்னா இங்க்கும் அங்கே திட்டியாக இருக்கும். இந்த ஃபியூசிங் பண்ணும்போது அதெல்லாம் ஃப்ளாட்டனாக மாறிடும். அண்ட் இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் சாலிங் பார்த்தீங்கன்னா வைப்ரண்ட் இருக்கும். பட் மேட் ஃபினிஷிங் மாதிரி இருக்கும். ஸோ அதில் கிளாஸி வேணும்னா கிளாஸியில் ஃபியூசிங் பண்ணிக்கணும் கிளாஸ் பேப்பர் வச்சு. இல்லை எனக்கு மேட்டு வேணும்னா மேட் பேப்பர் எடுத்து ஃபியூசிங் பண்ணிக்கணும். இந்த ஃபியூசிங் முடிஞ்சோன்னே என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இதோட பிரிண்டோட டியூரபிலிட்டி நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் இதோட அவுட்புட்டுமே வந்து நல்லா வைப்ரண்ட்டாக இருக்கும். அதுக்கு தான் இந்த ஃபினிஷிங்கில் ஃபைனலாக வந்து ஃபியூசிங் பண்ணுறது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் ஃபார் டியூரபிலிட்டி அண்ட் குவாலிட்டி. சரிங்களா? ஸோ அதனால இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.